ஹாய் நான் இது நம்ம சேனல் விஷயம் நான் அவங்க செந்தில்குமார் தங்கராஜ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்குறோம். தாவேக்காவை சேர்ந்தவங்களுக்கும் தாவேக்காவோட தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இல்லை ஒரு குடிமகனாக இருக்கவங்களுக்கும் ஒரு ரசிகனாக இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே வச்சுக்கோங்களேன், நேற்று நைட்டு ஒரு பயங்கரமான ஒரு கருப்பு தினம்னு சொல்லலாம். திருவிழா மூடோடு ஆரம்பித்த நாமக்கல் பிரச்சாரம் கரூரில் இரங்கல் செய்தியானது எப்படி அவ்வளோ ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்த தாவேக்காவோட தொண்டர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட ரசிகர்கள் அப்படின்னு தளபதிக்கு கூட்டின கூட்டங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லுவாங்களே டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அப்படி அவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தாங்க நாமக்கல்ல. அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கரூரில் நடக்கிற பிரச்சாரத்தை பார்க்கலாம் டிவியை போட்டு அந்த மோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல் பவர் கட்டு கரூரில் வண்டி மெல்ல நகர்ந்து வருது. அங்கே அப்படியே அசௌகரியம் நிலவுது. ஒரு ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் போடுது. 3வது ஆம்புலன்ஸ் அவரை பேச விடாம நம்மளோட ஒரு ஆம்புலன்ஸ்ல கட்சி கொடி போட்டு எங்க பார்த்துக்கலாம். நம்ம தளபதி தலைவர் கேட்கிறாரு, அது என்ன நம்ம கட்சி கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்ட்டு. இருந்தாலும் பேச வேண்டிய விஷயத்தை பேசணும். ஏற்கனவே தள்ளுமுள்ள போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாதுன்னு பேச வேண்டிய விஷயத்தை பேசுறாரு. இடையிலேயே நிறைய பேர் மயங்கி விடுவாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க தாவேக்காவோட மெடிக்கல் டீமும் இருக்கு, அவ்வளோ ஆம்புலன்ஸ் சுத்தி இருக்கு. ஓகேயா, அவ்வளோ இருந்தும் அவரு பிரச்சாரம் முடிச்சுட்டு போய் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி 31 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. உடனே ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் பறக்குது. அவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு போன 1/2 மணி நேரத்தில் நியூஸ் பரவுது. 3/4 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டாரு. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள மீடியா மொத்தமாக அங்கேருந்து ப்ளஸ் மொத்தமும் அதை கவர் பண்ணுறாங்க. மொத்த மெடிக்கல் டீமையும் அங்கே வர வைக்க சொல்கிறாங்க. மொத்த மீடியாவையும் பரவலாக்கிட்டாங்க. இதுல இருந்துலாம் இது எப்படி நடந்திருக்கும், யாரால் நடந்துச்சு, இதுக்கு காரணம் என்ன, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு டீட்டெயில் இருந்தாலும், என்ன விவாதிச்சாலும், என்ன இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாலுமே போன உயிர் போனதுதான். இதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் மன்னிக்க முடியாத குற்றத்தில் ஒண்ணுதான். நம்ம எல்லாரையும் நம்ம சமாளிச்சிடலாங்க, ஏமாத்திடலாம் மக்களை எத்தனை வருஷம் ஏமாறும். ஆனா நம்ம எல்லாருக்கும் மேல நம்ம படைச்ச ஒருத்தரங்க, அவனை ஏமாற்றவே முடியாது. இதை யார் பண்ணியிருந்தாலும் அங்க இறந்து போனது தளபதியோட தொண்டர்கள், தளபதியோட பெரியன்கள், தளபதியோட இரத்த சொந்தமா அவர் நினைச்சிட்டு இருக்க தங்கைகள், நண்பர்கள், குழந்தைங்க. இது நடந்திருக்க கூடாது, நடக்காம தடுத்துக்கலாம், நடந்துருச்சு, இதை மாற்றவும் முடியாது. அங்க மொத்தமா இப்போ வரைக்கும் 39 பேர் இறந்திருக்காங்க, குழந்தைங்க மட்டும் 9 பேர். இந்த 39 பேரோட அந்த இரங்கல் செய்தி இன்னுமே தாவேக்காவினர் வந்து எப்பவுமே சனிக்கிழமை முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை வைப் பண்ணுவோம். அண்ணன் பேசிட்டு போன, தளபதி பேசிட்டு போன விஷயங்களை வச்சு வைப் பண்ணுவோம். விர்ச்சுவல் பிரிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நாங்கள் சந்தோஷத்தில் கை கொட்டிட்டு இருப்போம். நாளுக்கு நாள் எங்களோட பேச்சு அதிகமாயிட்டு இருக்கும். மொத்தமாக முடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களா? இது யார் பண்ணியிருந்தாலும், இது தானாக நடந்திருந்தாலும் இப்படி நடந்திருக்க கூடாது. இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சைனிங் ஆஃப்.